ஒரே இரவில் குரான் முழுவதும் ஓதிய நன்மையும் 4000 தீனார்கள் தர்மம் செய்த நன்மையும் கஹ்பாவை தவாபு செய்த நன்மையும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பெற முடியுமா? முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கு வழி சொல்லியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பான மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பான உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் 5 கட்டளைகளும் 5 எளிய தீர்வுகளும் உண்டு. அது என்னெல்லாம்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கோரினார்கள், அலியே, 5 விஷயத்தை தினமும் செய்யாமல் உறங்க வேண்டாம். 1. முழு குரானை ஓதாமல் உறங்காதே. 2. தினமும் 4000 தீனார்கள் தர்மம் செய்யாமல் உறங்காதே. 3. காஹபத்துல்லாவை தவாபு செய்யாமல் உறங்காதே. 4. சுவர்க்கத்தில் உனது இடத்தை பாதுகாக்காமல் உறங்காதே. 5. உனது எதிரியை கொல்லாமல் உறங்காதே. இந்த 5 கட்டளைகளை கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், நாயகமே, அனைத்தும் ஒரு இரவில் எப்படி சாத்தியம்? குரான் முழுவதும் ஓதுவதற்கே மணிக்கணக்கில் நேரமாகும். 4000 தீனார்கள் தர்மம் செய்வது எவ்வளவு பெரிய செல்வம்! கஹப்பாவை தவாபு செய்வது மக்காவில்தான் முடியும். இது எல்லாம் ஒரே இரவில் எப்படி சாத்தியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சிரிப்புடன் விடை சொன்னார்கள். முதல் தீர்வு, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸை 3 முறை ஓதினால் குரான் முழுவதும் ஓதிய நன்மை பெறுவீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் குரானின் 3இல் ஒரு பகுதிக்கு சமம். அதனால் அதனை 3 முறை ஓதினால் குரான் முழுமையாகும். தீர்வு 2, சூரத்துல் பாத்திஹாவை 4 முறை ஓதினால் 4000 தீனார்கள் தர்மம் செய்த நன்மை பெறுவீர். 4000 தீனார்கள் என்பது மிகப் பெரிய தொகை. ஆனால் சூரத்துல் பாத்திஹா 4 முறை ஓதினால் அந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹுவின் கருணை எவ்வளவு பெருசு பாருங்க. தர்மம் செய்வதற்கு நீங்க செல்வந்தராய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சூரத்துல் பாத்திஹாவை 4 முறை ஓதினால் போதுமானது. தீர்வு 3, 4ஆம் கலிமாவை 10 முறை ஓதினால் கஹ்பாவை தவாப் செய்த நன்மை பெறுவீர். 4ஆம் கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதை 10 முறை ஓதினால் கஹ்பாவை சுற்றிய நன்மை. மாஷா அல்லாஹ், இருந்த இடத்தில் இருந்துட்டே தவாப் செய்த நன்மை. தீர்வு 4, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று 10 முறை ஓதினால் சுவனத்தில் உமது இடத்தை பாதுகாத்த நன்மையை பெறுவீர். லா ஹவுல என்பது சக்தியும் வலிமையும் அல்லாஹ்விடம் மட்டுமே உண்டு என்று ஒப்புக்கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது சொர்க்கத்தின் கஜானாக்களில் ஒன்று என்று. தீர்வு 5, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம் வ அதூபு இலைஹி என 10 முறை ஓதினால் உமது எதிரியை கொன்றதற்கு சமம். இங்கே எதிரி என்பது நமது நஃப்ஸ், இச்சை. அதை இஸ்திக்பாரால் வெல்லலாம். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதால் நமது மிகப்பெரிய எதிரியை வெல்லலாம். இந்த 5 அமல்களும் சேர்ந்து வெறும் 10 நிமிடத்திலே முடியும். இப்படிப்பட்ட எளிய வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்று இரவிலிருந்தே தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த 5 அமல்களை செய்யுங்கள். 1. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இக்லாஸை 3 முறை. 2. சூரத்துல் பாத்திஹா 4 முறை. 3. 4ஆம் கலிமா 10 முறை. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 10 முறை. 5. அஸ்தஃபிருல்லாஹல் அலீம் வ அதூபு இலைஹி 10 முறை. அல்லாஹ் நம் அனைவரின் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் அன்பானவர்களுடன் பகிருங்கள்.